இந்த சீரிஸ் ஆஃப் டுட்டோரியல்ஸில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வர ரீசெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வர எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ லாஸ்ட் 2 months பார்த்திங்க அப்படின்னா மெட்டா ஆட்ஸ் நிறைய அப்டேட்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் கன்சாலிடேஷன் அப்டேட்ஸ். ஸோ யூஸ்வலாக நம்ம மெட்டா ஆட்ஸில் கேம்பெயின் ரன் பண்ணும்போது டாப் ஆஃப் தி ஃபனல், மிடில் ஆஃப் தி ஃபனல், அப்புறம் பாட்டம் ஆஃப் தி ஃபனலில் நம்ம ஆட் ரன் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு டாப் ஆஃப் தி ஃபனலுக்கு நம்ம அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணியிருப்போம். மிடில் ஆஃப் தி ஃபனல் பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணியிருப்போம். பாட்டம் ஆஃப் தி ஃபனலுக்கு நம்ம சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணியிருப்போம். ஸோ இது யூஸ்வலாக நம்ம ரன் பண்ணுற பேட்டர்ன். இப்போ மெட்டா ஆட்ஸ் கொண்டு வந்திருக்கிற இந்த கன்சாலிடேஷன் அப்டேட்டால் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக போகுது. ஸோ இந்த கன்சல்டேஷன் அப்டேட்டில் மெட்டா ஆட்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற மல்டிபிள் ஆட் கிரியேட்டிவ்ஸை நீங்கள் ஒரே கேம்பெயினுக்குள்ள ஒரே ஆட் செட்டில் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ மெட்டாவோட அல்காரிதமே எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு எந்த கிரியேட்டிவ் காட்டணும் அப்படின்றத டிசைட் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கிளாத்திங் பிசினஸ்க்கு நம்ம ஆட் ரன் பண்ணோம் அப்படின்னா அப்போ கோல்ட் ஆடியன்ஸ்க்கு செப்பரேட்டா ஒரு கேம்பெயினும், வார்ம் ஆடியன்ஸ்க்கு செப்பரேட்டா ஒரு கேம்பெயினும் நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மெட்டா அல்காரிதமே உங்களுடைய கேம்பெயினை அனலைஸ் பண்ணிட்டு கோல்ட் ஆடியன்ஸ்க்கு எந்த ஆடை காட்டணும், வார்ம் ஆடியன்ஸ்க்கு எந்த ஆடை காட்டணும் அப்படின்ற ஃபனலை ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் கிளாத்திங் பிசினஸ்க்கு ஃபனல் பேசிஸ் தான் ஆட் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் பர் லீடா 30 rupees வரைக்கும் போயிட்டு இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து கன்சல்டேஷன் அப்டேட்ஸ் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதே லீடை எங்களால் 20 rupeesக்கு கொண்டு வர முடிஞ்சது. ஸோ இதுல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், மெட்டாவோட அல்காரிதம் டே பை டே ஸ்மார்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ ஒரே கேம்பெயினில் எல்லா ஃபனலையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக கிரியேட் பண்ணிக்குது. ஸோ எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 1000 rupees ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு கேம்பெயினை ரன் பண்ணுறீங்க. அதில் மல்டிபிள் கிரியேட்டிவ்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆட் கிரியேட்டிவ்ஸோட சேல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees நடந்திருக்கும். இன்னொரு ஆட் கிரியேட்டிவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 200 rupees நடந்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஹையஸ்ட் காஸ்ட் பர் பர்ச்சேஸ் இருக்கிற கேம்பெயினை நம்ம பாஸ் பண்ணிடுவோம். லோவஸ்ட் பர்ச்சேஸ் நடக்கிறத நம்ம கண்டினியூஸாக பட்ஜெட்டை மொத்தம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டு இருப்போம். பட் கன்சல்டேஷன் கேம்பெயின் அப்படி கிடையாது. இங்கே இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் ஒரு சின்ன சைக்காலஜி இருக்குது. ஏன்னா இங்கே ஃபனல்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய மெட்டா ஆட்ஸை கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ 200 rupees நடந்த சேல் பார்த்திங்க அப்படின்னா வார்ம் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நடந்திருக்கும். அதே மாதிரி 100 rupees நடந்த சேல் பார்த்திங்க அப்படின்னா கோல்ட் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நடந்திருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஹையஸ்ட் காஸ்ட் பர் பர்ச்சேஸ் இருக்கிறத நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ 100 rupees நடந்த ஆட் கிரியேட்டிவ்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆட் செட்டை கிரியேட் பண்ணிக்காங்க. இங்கே உங்கள் பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி டார்கெட் லொகேஷன், ஆடியன்ஸ், அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. சப்போஸ் உங்களுடைய ப்ராடக்ட் ஒரு 10 ஆட் கிரியேட்டிவ்ஸ் நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ 10 ஆடை வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்காங்க. இங்கே ஒவ்வொரு ஆடுக்குமான பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்காங்க. அடுத்து பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெட்டாவோட அல்காரிதமே உங்களுடைய கேம்பெயின்கான ஃபனல்ஸை கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்து நீங்கள் எந்த அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான டெடிகேட் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஹேவ் அ குட் டே.